வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் புதுச்சேரி கடல் வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் காணப்படுகின்றது. இதனால் போலீசார் கடற்கரையில் சுற்றுலா பயணிகளை இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை செய்து வருகின்றனர். ஆனால் போலீசாரின் எச்சரிக்கையை மீறி ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் ஆறு மிகுதியில் கடலில் இறங்கி செல்ஃபி எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு திடீரென ஆய்வு செய்து வந்த முதலமைச்சர் ரங்கசாமி கடல் சீற்றத்தை பார்வையிட்டார். மேலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்காதவாறு கூடுதல் காவல்துறையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தவும், தேவைப்பட்டால் கடற்கரை சாலையை முழுவதுமாக மூடவும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையில் கட்டப்பட்டு வரும் தற்காலிக ஆளுநர் மாளிகையை நேரில் சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி அங்கு நடைபெறும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அது மட்டுமின்றி மழையால் கட்டடங்கள் பாதிக்காதவாறு நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தினார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலுக்கு ஃபெங்கல் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு நோக்கி நகர்ந்து புதுச்சேரி கடற்கரையில் இருந்து 580 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இதன் காரணமாக புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி காரைக்காலுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி கடலானது தற்பொழுது மிகவும் சீற்றத்துடன் காணப்படுகின்றது. கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வந்து சுமார் 3 முதல் 5 அடி உயரத்திற்கு எழும்புகின்றது. மேலும் தரைக்காற்று 55 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 75 கிலோமீட்டர் வேகம் வரை வீசப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடலோர பகுதிகள் மற்றும் நகர பகுதிகளில் நேற்று பிற்பகல் முதல் வரை விட்டுவிட்டு மிதமான மழை பெய்த நிலையில் தற்போது சாரல் மழை தொடர்ந்து வருகின்றது. புயல் சின்னம் உருவாகியுள்ள நிலையில் கடலானது மிகவும் கொந்தளிப்போடும் சீற்றத்துடன் காணப்படுகின்றது. இதனால் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் புயலை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயாரான நிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். அதன்படி மழைக்காலங்களில் பொதுமக்களை தங்க வைக்க நிவாரண மையங்கள், பள்ளிக்கூட கட்டடங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும், அங்கு தங்குவதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும், மேலும் தேவையான மருந்துகள் இருப்பில் உள்ளது எனவும், மீன்வளத்துறையினர் மழை வெள்ள காலங்களில் படகுகள் இயக்குபவர்களுக்கு அவசரத்திற்கு பயன்படுத்த ஏதுவாக தயார் நிலையில் உள்ளதாகவும், 24 மணி நேரமும் செயல்பட கட்டுப்பாட்டு அறைகள் தயார் நிலையில் உள்ளதாகவும், மேலும் அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் உள்ள மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று தனியார் சுற்றுலா பயணிகள், படகு சவாரி நிறுவனங்கள் சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு படகுகள் மூலம் ஆபத்தை உணராமல் சவாரியை மேற்கொண்டார்கள். இந்நிலையில் கனமழை எதிரொலியாக புதுச்சேரியில் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா படகுகளை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக புதுச்சேரி பகுதியை சார்ந்த சுற்றுலா படகு சவாரி இயக்குநர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா படகு சவாரிகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. மேலும் கடல் அலையின் உயரம் 2.7 மீட்டர் முதல் 3.6 மீட்டர் வரையில் எழக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே படகு இயக்குநர்கள் அனைவரும் தங்கள் படகுகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களில் வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவுக்குள் புயலாக மாறி புதுச்சேரி, சென்னை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயலுக்கு ஃபெங்கல் என பெயரிடப்பட்ட நிலையில் புயல் உருவானால் அதனை எதிர்கொள்ள செய்யப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி அனைத்து துறை அதிகாரிகளுடன் சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலக கருத்தரங்கு கூடத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டார். இதில் தாழ்வான பகுதிகளில் தேங்கக்கூடிய நீரை உடனடியாக அகற்ற செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன, மேலும் கனமழை பெய்தால் மற்றும் புயல் பாதிப்பு அதிகமாக இருந்தால் பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பது குறித்தும்
கடலோர பகுதிகளில் அதிகளவு காற்று வீசினால் படகு மற்றும் மீனவ கிராமங்களை பாதுகாப்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் பொதுமக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க முகாம்கள் மற்றும் பள்ளிக்கூடங்கள், திருமண நிலையங்கள் தயாரான நிலையில் உள்ளதா, அவர்களுக்கு உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்கள் ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது, மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதா, பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இந்த புயலை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் புயல் மற்றும் கனமழை பெய்தால் அனைத்து துறை அதிகாரிகளும் 24 மணி நேரமும் பணியில் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட கடலோர டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் கனமழை மற்றும் பாதிப்புகளை எதிர்கொள்ள மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் வருவாய், தீயணைப்பு, பொதுப்பணி, உள்ளாட்சி, குடிமைப் பொருள் வழங்கல் துறை, மின்சாரம், சுகாதாரம், காவல்துறை, கடலோர காவல்படை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்ற நிலையில் பல்வேறு முக்கிய உத்தரவுகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிறப்பித்தார். அதன்படி கனமழை மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள அனைத்து அரசு துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மழைக்காலங்களில் பொதுமக்கள் தங்கக்கூடிய நிவாரண மையங்களான பள்ளி கட்டிடங்களை தயார் நிலையில் வைப்பதுடன் அங்கு தங்குவோருக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் நிலையில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளார். மேலும் மழைக்காலத்திற்கு தேவையான மருந்துகளை இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். மீன்வளத்துறையினர் மழை வெள்ள காலங்களில் படகுகள் இயக்குபவர்களுக்கு அவசரத்திற்கு பயன்படுத்த ஏதுவாக தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். கடலுக்குள் செல்ல யாரையும் அனுமதிக்க கூடாது. அனைத்து துறைகளின் கட்டுப்பாட்டு அறைகளும் 24 மணி நேரமும் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிறப்பித்துள்ளார். மேலும் அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாகூர் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சுபிக்ஷம் அபாகஸ் நிறுவனத்தின் சார்பில் 2வது மாநில அளவிலான அபாகஸ் மற்றும் வேத கணித போட்டி பாகூரில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியிலிருந்து சுமார் 150 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் குத்துவிளக்கேற்றி அபாகஸ் போட்டியை துவக்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினார். அபாகஸ் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரதநாட்டியம், யோகா, தட்டச்சு பயிலகம் மற்றும் மழலையர் வகுப்பு குழந்தைகளுக்கும் பள்ளி கல்வித்துறை வட்டம் 3 துணை ஆய்வாளர் லிங்கசாமி அவர்கள், புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் அவர்களின் நேர்முக உதவியாளர் பால்ராஜ் மற்றும் பாவானி வித்யாசரம் பள்ளியின் முதல்வர் ஏஞ்சலின் தேவகுமாரி பரிசுகளை வழங்கினார்கள். சிறப்பு விருந்தினர்களுக்கு அன்பழகன் மற்றும் பாபா சண்முகம் ஆகியோர் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுபிக்ஷம் அபாகஸ் மற்றும் வேத கணித நிறுவனர் நாகலட்சுமி ஹரிஹரன் செய்திருந்தார். மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக் கல்லூரியில் அரசமைப்பு நாள் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை வகித்தார். அறக்கட்டளை பொருளாளர் ராஜராஜன், செயலாளர் நாராயணசாமி, துணை செயலாளர் வேலாயுதம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி முதல்வர் மற்றும் இயக்குநர் டாக்டர் VSK வெங்கடாச்சலபதி மற்றும் சட்ட கல்லூரி முதல்வர் டாக்டர் வின்சென்ட் அற்புதம் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டார்கள். விழாவில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தனது உரையில் இந்திய அரசமைப்பு சட்டம் உலகின் மிக நீண்ட எழுத்து வடிவிலான அரசமைப்பு சட்டம் என்றும் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில்
நமது அரசமைப்பு சட்டம் உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கின்றது என்றும் சமத்துவம், தனிமனித சுதந்திரம் போன்ற கோட்பாடுகளை கொண்டுள்ளது என்றும் விளக்கமாக உரை நிகழ்த்தினர். மேலும் அரசியல் அரசமைப்பு சட்டத்தின் சாராம்சங்களை பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கும் புதிய பாடத்திட்டங்களை சட்டக் கல்லூரிகளின் உதவியோடு செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அகாடமிக்ஸ் டீன் அறிவழகர் தலைமையில் அனைத்து மாணவர்களும் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள். சட்டக்கல்வி பேராசிரியர் டாக்டர் பிரபா நன்றி உரையாற்றினார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் 47வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் தொகுதிகள் வாரியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளான இன்று புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் விடியல் பயணம் என்ற கருத்தை மையப்படுத்தி இன்று புதுச்சேரி முழுவதும் பொதுமக்களுக்கான இலவச பேருந்துகள் மற்றும் டெம்போ பயணம் தொடக்க விழா திமுக மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ தலைமையில் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கான இலவச பேருந்து மற்றும் டெம்போ பயணத்தை துவக்கி வைத்தார். அதன்படி இன்று ஒரு நாள் முழுவதும் புதுச்சேரியில் நகர பகுதியில் இயக்கப்படும் 47 பேருந்துகள் மற்றும் 25 டெம்போக்களில் பொதுமக்கள் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் திமுக ஆட்சி அமைந்தால் தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் விடியல் பயணம் திட்டம் கொண்டுவரப்படும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கனடை, செந்தில்குமார், சம்பத் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். போங்க போங்க வேகமா போங்க. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளர், தமிழகத்தினுடைய துணை முதல்வர், எங்களுடைய மாண்புமிகு உதயநிதி அவருடைய பிறந்தநாளை மிக எழுச்சியாக புதுச்சேரியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் குறிப்பாக இளைஞர்களை கொண்டாடி வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள், மருத்துவ முகாம், நூலகம் திறப்பது, இலவச தள்ளுவண்டிகள் தருவது, இப்படி நிறைய நலத்திட்டங்களை 2 நாட்களாக வழங்கி வந்திருக்கின்றோம். இன்று புதுச்சேரியில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் ஓடக்கூடிய நகர பேருந்துகள் அனைத்தையும் புதுச்சேரியில் தமிழகத்தைப் போல பெண்களுக்கு இலவச பஸ் என்று இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அதை நினைவுபடுத்துகின்ற விதமாக புதுச்சேரியில் திராவிட மாடல் ஆட்சி வந்தால் எப்படிப்பட்ட விளைவுகள் இருக்கும் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற நிலையிலும் இன்று புதுச்சேரியில் ஓடுகின்ற அனைத்து நகர பேருந்துகளையும் இலவசமாக இன்று மக்கள் பயன்படுத்துவதற்கு அவருடைய பிறந்தநாளை ஒட்டி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இளைஞரணி சகோதரர்கள் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து புதுச்சேரி இந்த மாதம் முழுவதும் பொதுக்கூட்டங்கள், நலத்திட்ட உதவிகள் என்று செய்து வருகின்றோம். மற்ற கட்சிகளைப் போல இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருடைய பிறந்த நாள் மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய
குளங்களை தூர்வாருவது, மரம் நடுவது, இப்படி போன்ற பயனுள்ள விஷயங்களை செய்து எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவீர்கள். புதுச்சேரி நகர பகுதியில் ஸ்ரீ மணக்கல விநாயகர் கோவில் உள்ளது. கோவில் ஒட்டியுள்ள லாதே லொரேஸ்தோன் வீதியில் பழமை வாய்ந்த வீடு உள்ளது. அந்த வீட்டின் சொந்தக்காரர்கள் பிரான்ஸ் நாட்டில் வசித்து வரும் நிலையில் பல ஆண்டுகளாக பூட்டிய நிலையில் உள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் பெய்த மழையின் காரணமாக அந்த பழமையான வீட்டின் முன்பக்கத்தின் சில பகுதிகள் இடிந்து விழுந்தது. இதில் வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் சைக்கிள் சேதமடைந்தது. மேலும் மழையின் காரணமாக அந்த பகுதியில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் வீட்டின் முன்பிருந்த மரத்தை வெட்டி இடிந்து விழுந்த பகுதியை அப்புறப்படுத்தினர். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மறுமலர்ச்சி திமுக சார்பில் முதலியார்பேட்டையில் நடைபெற்றது. மாநில பொறுப்புக்குழு உறுப்பினர் இளங்கோ தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினர். மதிமுக முன்னாள் பொறுப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு 1 கிலோ சர்க்கரையும் மரக்கன்றுகளையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் மதிமுக நிர்வாகிகள் செல்வராசு, வேதா வேணுகோபால், மாசிலாமணி, விஜய், செல்லதுரை, கரிகாலன், திமுக நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, இஸ்மாயில் பாஷா, லோகு, பொறியாளர் சம்பத் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த முதியோர், விதவை மற்றும் ஆதரவற்ற பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்வு உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் சாய் இளங்கோ, உதவி இயக்குநர் பாலமுருகன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நிதி உதவிக்கான ஆணைகளை வழங்கினர். உடன் ஜனா, ராஜா, ஜான், சீனு ரெட்டியார் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் இருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.